ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா, நாங்க வந்து அந்த கம்ப்ளீட் வீடியோல பேபி ஒராங்குட்டான்னு சொல்லியிருந்தோம். அது வந்து ஒராங்குட்டான் கிடையாது. அந்த ப்ரீடர் நேம் வந்து ஜாப்பனீஸ் மெக்காவ். அந்த வகையை சேர்ந்த அந்த ப்ரீடு தான் நம்ம அந்த குட்டி பையன். ஸோ அது வந்து ஒராங்குட்டான் கிடையாது. அது கையில வச்சிருக்கிற அந்த டால் வந்து ஒராங்குட்டான் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டால். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ரொம்ப சேடான அட் த சேம் டைம் ரொம்ப ஒரு அழகான ஒரு காதல் கதை, இல்ல ஒரு காதல் காவியம் கூட சொல்லலாம். அதாவது ஒரு சின்ன ஒரு ஒராங்குட்டான், அதாவது இந்த இப்போ ஸ்க்ரீன்ல தெரியிற அந்த ஒராங்குட்டான் வந்து பயங்கரமான ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ இந்த ஹோல் வேர்ல்டே வந்து அழுக வச்ச ஒரு அனிமல் இது. அந்த அனிமல்னு சொல்ல முடியாது நம்ம. ஆக்சுவலி அந்த ஒராங்குட்டான் வந்து ஜூலை 2025 ஜப்பானில் வந்து சிக்காவா அப்படிங்கிற ஒரு ஜூவில் வந்து இந்த ஒராங்குட்டான் வந்து பிறக்குது. பிறந்த உடனே அதோட அந்த மதர் ஒராங்குட்டான் இருக்குல்ல, அது வந்து இந்த ஒராங்குட்டான் வந்து அபண்டன் பண்ணிடுது. அதோட கூட்டத்தில் சேர்க்காம, அதுக்கிட்டையும் சேர்க்காம. பொதுவாக இந்த நம்ம ஊரில் இருக்கிற மங்கீஸ் வந்து இங்கே சுமந்துட்டு இருப்பாங்க. ஸோ அது வேகமாக ஓடும்போதோ இல்லை அது தாவும் போதோ அந்த குழந்தை மங்கி வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதை வந்து அதோட இனத்தோட சேர்க்க மாட்டாங்க, அது கூட சேர்க்க மாட்டாங்க, சம்வாட் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, நம்ம அதை கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஒராங்குட்டானோட வகையில் இது எதனால அது வந்து அந்த தாய் ஒராங்குட்டான் வந்து இதை அபண்டன் பண்ணுச்சுன்னு சொல்லி அந்த இது தெரியல, பட் அபண்டன் பண்ணிருச்சு. அந்த கூட்டத்தோட இது வந்து சேரல. ஏன்னா பிறந்த ஒரு ஒராங்குட்டான் அப்படிங்கும்போது அது வந்து வெளியில வந்து சேரவே இல்லை. அப்போ கம்ப்ளீட்லி வந்து அதை அவாய்ட் பண்ணிருக்கு, அபண்டன் பண்ணிருச்சு அந்த மதர் ஒராங்குட்டான் வந்து. அப்போ இந்த ஜூ கீப்பர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்டார்டிங்ல வந்து அதுக்கு ஃபீட் பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஒரு பிசிக்கல் டச் வேணும், அதுக்கு அந்த ஒரு இமோஷனல் சப்போர்ட் வேணும், அந்த பிசிக்கல் சப்போர்ட் வேணும். ஸோ வாட் வி கேன் டூ, நம்ம வந்து அந்த ரோல் எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து ஃபீட் பண்றது எல்லாமே பண்ணலாம்னு சொல்லி ஜூ கீப்பர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை வந்து ஃபீட் பண்றது, அதை டேக் கேர் பண்றது எல்லாமே அந்த ஜூ கீப்பர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதுல ஒரே ஒரு பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா, நல்ல வேளை இந்த மாதிரி ஒராங்குட்டான் வந்து இங்க பிறக்காம ஜப்பான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில பிறந்திருக்கு. நீங்க நம்பலனாலும் அதான் நெசம். ஸோ இந்த ஜூ கீப்பர்ஸ் வந்து அதை கம்ப்ளீட்டாக ரைஸ் பண்ணி வளர்த்துட்டு இருக்காங்க. ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் அதை அப்படி இது பண்ணும்போது இப்போ தான் இந்த ஆரஞ்சு டால் வந்து உள்ள வருது. இதோட ரோல் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு சப்போர்ட் அந்த ஒராங்குட்டானுக்கு கிடைச்சிருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் டால் மூலமா. ஒரு பேபி வந்து வளர்ந்து வரும்போது ஆப்வியஸ்லி அதுக்கு வந்து ஒரு ஷேரிங் அண்ட் கேரிங்க்கு, தென் பிசிக்கல் டச்சுக்கு கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு ஒன்று தேவை. அது வந்து இன்டர்ன்ஸ் நீட் அந்த பிசிக்கல் டச், அந்த கேரிங் எல்லாத்துக்குமே. ஸோ அந்த டைமில் இந்த ஜூ கீப்பர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கூட இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆரஞ்சு டாலை வந்து உள்ள இறக்குறாங்க. ஆரஞ்சு நிறைய ஸ்டஃப் பண்ணி ஒரு ஒராங்குட்டான் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு டாலை வந்து அந்த குட்டி ஒராங்குட்டானுக்கு வந்து கையில கொடுக்குறாங்க. அதிலிருந்து இந்த குழந்தை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, எங்க போனாலும் அந்த டாலை வந்து கூடவே இழுத்துக்கிட்டே போறது. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்று கேர் பண்ணிக்கிற மாதிரி நம்ம பார்க்கும்போது நம்ம கண்ணே கலங்கி அவ்வளோ அழகா இருக்கு. அது தூங்கும் போதும் சரி, அதை வந்து ரொம்ப டைட்டா கட்டி பிடிச்சி தான் தூங்கலாம். அந்த ஜூ கீப்பர் வந்து ஒரு கொடுக்கும்போது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது தூங்கும்போது கூட அதை ரொம்ப டைட்டா கட்டி பிடிச்சிட்டு வந்து தூங்கும். நம்ம யாராவது போய் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட கொடுக்காது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப உருக்கமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஈவன் அதுக்கு ஏதாவது ஒரு பயம் வருது, டக்குன்னு ஷாக் ஆகுது, ஏதோ ஒரு விஷயம் வந்து பேனிக் ஆகுது அப்படின்னா அந்த டைம்ல கூட உடனே அது சைடில் எங்க அந்த டாலை போட்டோமோ ஓடி போய் அங்க அந்த டாலுக்கு அடியில போய் அது ஒளிஞ்சுக்கிறது. இது படுத்துக்கிட்டு அந்த டாலை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு அதுக்கு அதை வந்து ரொம்ப டைட்டாக கட்டி பிடிச்சி அதை வந்து அவ்வளோ பிலீவ் பண்ணுது. ஸோ அந்த டாலை தான் அது வந்து கம்ப்ளீட்டாக தன்னோட ப்ரொடெக்டராகவும் அது வந்து தன்னோட கேர்டேக்கராகவுமே அது வந்து பார்த்துக்குது, லைக் அ மதர் மாதிரி. ஸோ சில பேர் என்ன சொல்கிறாங்க, சம் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ரீசன் இருக்குது. ஜஸ்ட் லைக் ஹியூமன்ஸ் அதுவுமே வந்து சர்வை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பிசிக்கல் சப்போர்ட் வந்து தேவைப்படுது, ஒரு இமோஷனல் சப்போர்ட் வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த குட்டி ஒராங்குட்டான் வந்து அந்த டால் இருக்குல்ல, ஆரஞ்சு டால், அதை வந்து தன்னோட சைக்காலஜிக்கல் மதரா ஏத்துக்கிட்டு அதை விட்டு விலகவே மாட்டேங்குது. தன்னோட தாயே வந்து தன்னை அவாய்ட் பண்ணதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா இந்த வேர்ல்டுல வந்து எம்டியா அது மட்டும் தனியா இருக்கும்போது அதுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட், அதுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் கம்ஃபர்ட் கொடுத்த ஒரு டாலை வந்து அது தன்னோட சைக்காலஜிக்கல் மதரா ஏத்துக்கிட்டு அது வந்து அது கூடவே ஃபுல் பிலீவ் பண்ணி ஏதாவது ஒரு பேனிக்கோ, ஒரு பயமோ, ஒரு பாசமோ, லவ்வோ, கோவமோ என்னவா இருந்தாலும் அந்த டால் கிட்ட வந்து இப்போ காட்டிட்டு இருக்கான். ஸோ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னா, அந்த ஜூ கீப்பர்ஸ் வந்து இப்போ அந்த ஒராங்குட்டான் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஸோ மற்ற ஒராங்குட்டான்ஸோட நாங்கள் வந்து இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம், அதை அந்த கூட்டத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் விடுறோம். பட் ஸ்டில் அந்த கூட்டத்தோடு அது போனால் கூட அங்கேருந்தும் சில டைம் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த டாலை வந்து எங்கே போனாலும் அது கேரி பண்ணி அது கூடவே எடுத்துகிட்டு போதான். அதை கம்ப்ளீட்டாக இப்போ வந்து இந்த ஒராங்குட்டான் அந்த டாலை வந்து டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சிருச்சான். உட்காந்து அது கூடவே இருந்து அதை கேர் பண்ணுறது. நம்ம பேன்லாம் எடுக்கிறது அழகாக இருக்கும், பார்த்துருப்போம்ல நம்ம ஊர் சைடில் எங்கேயாவது போகும்போது. அந்த மாதிரி அந்த ஒராங்குட்டானை முன்னாடி, அதாவது அந்த பேபி அந்த வந்து அந்த டாலை முன்னாடி உட்கார வச்சு அதை ஃபுல்லாக டேக் கேர் பண்ணுறது, அவ்வளோ அழகான விஷயங்கள் வந்து அங்கே நடக்குதான். ஸோ பிறந்த உடனே தன்னோட அந்த இளம் அந்த வயசு இருக்கும்ல, அந்த டைமில் தன்னோட மதர்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அந்த வார்ம்த், அந்த லவ், அந்த கேர் எதுவுமே அதுக்கு கிடைக்கலன்னதும் இது எல்லாத்தையுமே அது வந்து ஒரு டால் கிட்ட இருந்து
வந்து எடுத்துக்கிட்டு அதை பிலீவ் பண்ணி இப்போ அதை வந்து நீங்காம அது கூடவே வந்து ரொம்ப அதுக்கு வந்து அப்சஸ்டாக மாறிடுச்சு. என்னதான் இருந்தாலும் த டால் இஸ் ஃபேக் பட் த பெயின் இன்சைட் தட் ஒராங்குட்டான் இஸ் ரியல். ஒரு டாலும் ஒரு ஒராங்குட்டானும். ஸோ கண்டிப்பாக இந்த இதை நீங்களுமே பார்த்துருப்பீங்க. நீங்களும் சத்தியமாக இதை பார்க்கும்போது அழுதுருப்பீங்க. உங்களோட ஃபீல் என்ன, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட். இந்த பேபி ஒராங்குட்டானுக்கு வந்து அவங்க வச்சிருக்கிற பேர் வந்து பஞ்ச்.